ஹாய் வணக்கம் உறவுகளே. இந்த திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள்ப்பா. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கு பூஜை வேலை அதிகம் இருந்தது. பூஜை வேலையை முடிச்சுட்டு இப்ப டைமே இல்ல, சட்டுன்னு ஒரு சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சிறுகீரை கடையில் தான்ப்பா பண்ண போறேன். சிறுகீரை பாத்தீங்களா, கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பருப்பு கழுவி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஸ்டவ்வை பார்த்து வச்சுக்கலாம். குக்கரை தொட்டு கும்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகாய், தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். பருப்பு கீரைன்றதால கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதிரடியாக செய்கிற புள்ளியே அதிரடி சமையல். அதான் டைம் ஆயிடுச்சுல, டக்குன்னு அப்பா வரதுக்குள்ளே செஞ்சிடணும். இப்போ இது எல்லாமே போட்டோமா ஒரு கலக்கலாம். கரண்டி எடுக்கணும், கரண்டி எடுக்க டைம் இல்லைன்னா இப்படி குக்கர் எப்படியே கலக்கலாம். குக்கர் மூடியும் கழுவி வச்சுட்டு இப்போ மூடிக்கலாம். இப்போ இந்த பருப்பு மட்டுமே ஒரு 5 நிமிஷம் வேகணும்ப்பா. அது வெந்த பிறகு கீரையை போடலாம். அப்போதான் கீரை கொஞ்சம் பச்சையாகவே இருக்கும். ஒரு அப்பயே கீரை போட்டுட்டா கொஞ்சம் கருப்பாக மாறிடும் கலர். கீரை அதிகம் வேகவும் கூடாது, அதுக்காக தான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அரிசியும் கழுவி வச்சுட்டேன். அதுவும் பற்ற வச்சுக்கலாம். சாதம் வெந்துடும். இப்போ கருணக்கிழங்கு வறுவல் சொன்னேன் இல்லைங்களா, இது என்னுடைய மெத்தடில் கருணக்கிழங்கு வறுவல். இந்த பாருங்க, கருணக்கிழங்கு அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இது வேக வைக்கிறதுக்கு இதுக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். கருணக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி இதுக்கும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும். இப்போ காரத்துக்கு வறுவலுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த கருணக்கிழங்குக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கல் உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டு அது வேகணுமா? ஆமாம், இது வேகணும். எல்லாருமே கருணக்கிழங்கு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் போடுவீங்கப்பா. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோன்னா காரெல்லாம் ஊறி உப்பெல்லாம் ஊறி கருணக்கிழங்கு சூப்பராக வெந்துடும். அதை எடுத்து நம்ம தவால வறுக்க சொல்ல உள்ள சாஃப்டாகவும் மேலே கிரிப்ஸியாகவும் இருக்கும். அது சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. கமெண்ட் பண்ணியிருந்தாங்கம்மா, நீ எப்படி வந்து ஏதாவது ஆஃபீஸ் போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் சமையலை வந்து பரபரன்னு செய்த அவங்க கேட்டிருந்தாங்க, எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்கன்ட்டு. இப்படிதான் 3 ஸ்டவ்லையும் வந்து வச்சு அறக்க பறக்க அம்மா கல்லு குருவியா இந்த சிட்டுக்குருவி மாதிரி பறந்துன்னு இருப்பாங்க சமையல்ல. இல்லப்பா, டைம் ஃபிக்ஸ் பண்ணா சூப்பரா செஞ்சிடலாம். உங்களாலையும் அது முடியும். என்ன ஒரு பிளானிங் தான். கரெக்டா இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நம்ம முன்னாடியே பிளான் பண்றோம், ஈஸியா முடிச்சிடலாம், டைமுக்கு முடிச்சிடலாம். அதுதான். இப்போ அதெல்லாம் வேகட்டுமா? அது வேகணுமா? அது வேகணும். இதை மூடி வச்சிடறாங்க. கருணக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குங்க. பார்த்தீங்களா, இப்படி கரண்டில குத்தி பார்த்தா வெந்துடும். அப்படி பாருங்க, இது வருது பாருங்க, நசுங்குதுங்க பாருங்க. இதான் வெந்தது. அது கொஞ்சம் இன்னும் வேகணும். அதுக்குள்ளேயும் ஒரு லெமன் புளிப்புக்காக இது பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நீ அப்படியே எடுத்து வரப்ப மேலே மசாலா கோட்டிங்கோட முறுமுறுன்னு வரும். சூப்பராக இருக்கும் வறுவல். இது பிழிஞ்சு விட்டாச்சு. இது ஒரு கலக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த புளிப்பு சுவை போகணும். இப்போ வேக வச்ச பருப்பு ஒரு விசில் வந்துச்சு. நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி ரெஸ்ட் விட்டப்பா. இப்போ ஸ்டீமும் இறங்கிச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, பருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பருப்பு கடையை தானே போகிறோம். இப்போ கீரையை போட்டு அப்படியே ஒரு விசில் கூட வரக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீமில் இருந்தாலே போதும். கீரையை போட்டுக்கலாம். கீரையை ஒரு 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன்ப்பா. ஏன்னா மண்ணுலாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் கழுவி எடுத்துக்கோங்க. கீரையெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். கீரை ஏன்னா கீழே தானே வளருது, மண் ரொம்ப இருக்கும். அது கூட வந்து புளிப்புக்கு இதை பார்த்தீங்களா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. இந்த புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பார்த்து சாஃப்டாக இருக்கத்தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நார் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துடுங்க, வாயில் மாட்டோம். பருப்பு கூட போட்டு வேக வச்சுக்கலாம். வச்சு மூடி வச்சுருக்கேன்.
சாதம் வெந்துருச்சுப்பா. அதை வடிச்சு வச்சிருக்கேன். எப்படி பார்த்தீங்களா, கிண்ணத்துல வச்சு பண்ணியிருக்கேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இப்போ நம்ம போட்ட கீரையும் ஸ்டீம்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்துருச்சு. இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கீரை பார்த்தீங்களா எப்படி பச்சையா இருக்கா? கீரை பச்சைதானமா இருக்கும். இல்லடி, கொஞ்சம் வெந்துருச்சு. அந்த கலர் மாறும்ல. இப்ப இந்த சைடு பார், கொஞ்சம் நல்லா வெந்த நல்லா இந்த பக்கம் பார், கலர் எப்படி இருக்கு பாத்தியா? இந்த கீரையை பார் ஃப்ரெஷ்ஷா. ஆமா, நான் அப்பயே ஓப்பன் பண்ணிருக்கேன். நீ அட உடனே ஓப்பன் பண்ணிடணும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே தான் கடைஞ்சி தாளிக்கணும். எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஓர வைக்கிறதுக்கு ஒரு ஆமா இடம் தெரியல. இப்ப அதான் இரு, அது ஆறணும்ல. இப்ப பாரு, நம்ம போட்ட கருணக்கிழங்கும் சூப்பரா வெந்துடுச்சு. இப்போ தவா வச்சு இதை வறுத்துக்க வேண்டியதுதான். மசாலா எல்லாம் திக்காயிடுச்சு, எல்லாத்தையும் ஒட்டிட்டு இருக்கு சார். இதை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில அவங்கள இது பண்ணலாம், வறுத்து எடுக்கணும் தான். இப்போ கல் எடுத்து வச்சுக்கலாம், தோசை கல். சூடாகட்டும். சூடாகி எண்ணெய் ஊற்றிட்டியா? ஆமாம் ஆமாம், எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்கணும். இது பேர் வந்து வெஜ்ஜி ஃபிஷ் ஃப்ரை. கருணக்கிழங்கு நம்ம சொல்லக்கூடாது, இப்படி சொன்னா சூப்பரா இருக்கும். அது பேர் அதுக்கு வைங்களேன். அதுதான் வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. அப்படி வைக்க கூடாது. இப்படி வச்சாதான் எல்லாரையும் ஒரிஜினலா சொன்னா யாருன்னா இது பண்றீங்களா, லைக் பண்றீங்களா? பண்ண மாட்டீங்க. இது என்னடா இது நான்வெஜ்ல இது வெஜ் இதுவா ஃபிஷ் ஃப்ரையாவா, இது எப்படி இருக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான். அது அப்படிதான் இருக்கும். முருன்னு சூப்பரா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியா வச்சுக்கலாம் தவாவில். இப்போ எல்லாத்தையும் தவாவில் அடுக்கி வச்சாச்சு. எல்லாம் ஓரம் பார்த்தீங்களா, எண்ணெயை ஊற்றி வச்சிருக்கேன். இது அடியில் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகணும், திருப்பி போடணும். அது வரைக்கும் டைம் கொடுக்கணும் நம்ம. இப்போ வந்து கீரைக்கு வந்து தாளிப்புக்கு வந்து பூண்டு நசுக்கி வச்சுக்கணும், இடிச்சு வைக்கணும் பூண்டு. இந்த எண்ணெய் பொரிய சொல்லி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம்ப்பா. இந்த வாசனை சூப்பராக இருக்கும். சில கடுகு தாளிக்கிறது பிடிச்சா அப்படியே இந்த நடுவில் இப்படி ஓப்பன் பண்ணி கடுகும் போட்டுக்கலாம். ஆமாம், எண்ணெயில் பொரியணும்ல, அதனால தள்ளி விடுறத தான் ஓப்பன் பண்ணி பற்றியா நல்லா வெந்துச்சு. அதுக்குள்ளேயே மேலே கருணக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் பார்த்தீங்களா நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சிடுச்சு. இப்படி கொடுத்தா அது சாஃப்ட் ஆயிடுச்சு. அதுதான் சாஃப்ட்னஸ். பிரிச்சு சாப்பிட சொல்ல உள்ள சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி ஆனால் தான் முறுமுறுன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்காக தான் எடுத்து எல்லாத்தையும் கிண்ணத்தில் வச்சுக்கலாம். கீரை ஓரளவுக்கு சூடு ரொம்ப கம்மியாயிடுச்சுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு கிளறிட்டு இந்த ஜாரில் வச்சுக்கலாம். சட்டி இருக்கிறவங்க சட்டி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஜாரில் போட்டு ஒரு சுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு சுத்து சுத்தினா போதும். அப்படியே நம்ம சட்டியில் கடைஞ்ச மாதிரியே வந்துடும் கீரை. இப்போ பாதி போட்டுக்கலாம். எனக்கு இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ கீரையை மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா கீரை எப்படி இருக்குன்னு? இது பருப்பு சட்டியில் கடைஞ்ச மாதிரியே வரும். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பூண்டை வந்து இதை மாதிரி நசுக்கிக்கலாம் கல்லில் போட்டு. ஒன்றும் பார்த்தீங்கன்னா நசுக்கி போட்டால் அந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக வரும் கீரைக்கு. பூண்டுடைய வாசம். கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் பொரியட்டும், கடுகு பொரியும். இப்போ இடித்து வச்ச பூண்டு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வரணும். பூண்டு வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் வந்துட்டாங்க. இப்போ கீரையில் ஊற்றிக்கலாம் தாளிப்பை. சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. கருணக்கிழங்கு வறுவலும் ரெடி, சாதமும் ரெடிப்பா. நான் சொன்ன மெத்தட்ல கீரை கடையிலும் கருணக்கிழங்கு வறுவலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. அப்படியே இந்த அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.